ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லாயிருக்கோம். வாங்களே ஒரு சண்டே டேட் போகலாம். பிரஞ்ச் டேட். அது யார் கூட தெரியுமா? என் குழந்தைங்களோட. சண்டே கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சு நேரடியாக பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் சேர்ந்தாப்பில் ஒரு பிரஞ்ச் சாப்பிட்றலாம் அப்படின்னு பிளான். இந்த வீக் நிறைய விஷயங்கள் இருக்குது செலிப்ரேட் பண்ணுறதுக்கு. என் பொண்ணோட ஸ்ப்ரிங் ஷோ முடிஞ்சிருச்சு, என் பெரிய பொண்ணுது. அவள் தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே எல்லாம் 4 ஷோஸ் பண்ணியிருக்காங்க. ஈச் ஷோ இஸ் 2 hours. அதில் அவள் ஆல்மோஸ்ட் 9 காஸ்டியூம் சேஞ்சஸோடு டான்ஸ் பண்ணியிருக்கா. ஸோ அவள் ஒரு விதமாக ஃப்ரீ ஆகிட்டா. அடுத்தது என் சின்ன பொண்ணு ஸ்கூலில் நிறைய ஆடிஷன்ஸ் பண்ணியிருந்தா, நிறையா எலெக்டிவ்ஸில் செலக்ட் ஆகிறதுக்கு எல்லாத்துலேயுமே செலக்ட் ஆகிட்டா. ஸோ அவளையும் செலிப்ரேட் பண்ணலான்ட்டு தான் இன்றைக்கி வந்திருக்கிறது பிஎஃப் சாங்ஸ். என் பெரிய பொண்ணுக்கும் சின்ன பொண்ணுக்கும் பிடிச்ச ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம். இது ஒரு ஏஷியன் ரெஸ்டாரண்ட். இங்கே சூஷி, நூடுல்ஸ், சிங்கப்பூர் நூடுல்ஸ், கங் பாவ் சிக்கன், அப்புறம் நிறையா சைனீஸ் வெரைட்டி கிடைக்கும். என் குழந்தைங்களுக்கு இங்கே சாப்பிட பிடிச்சது 2-3 ஐட்டம் தான். அதை தான் எப்போ போனாலும் ஆர்டர் பண்ணுவாங்க. அப்புறம் என்ன, ஆப்படைசர்ஸ் ஆர்டர் பண்ணியாச்சு. நம்ம சிக்கன் லெட்யூஸ் ரேப் தான். லெட்யூஸ் இலையெல்லாம் வச்சு சைடில் சிக்கனை கொஞ்சம் ஃப்ரை பண்ணி வச்சு நடுவில் கொஞ்சம் ரைஸ் நூடுல்ஸை கூட வறுத்து வச்சுருப்பாங்க. கூட ஒரு சாஸ் கொடுப்பாங்க. அந்த சிக்கன்லாம் எடுத்து நம்ம இந்த லெட்யூஸ் இலையில வச்சு அந்த சாஸை ஊற்றி அப்படியே ஒரு ரோல் மாதிரி பண்ணி சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். என் பெரிய பொண்ணும் சின்ன பொண்ணும் ஆர்டர் பண்ணது சூஷி. அவங்க 2 பேர்த்தோட ஐட்டம்ஸும் வந்துருச்சு. ஸோ நாங்கள் இப்படி பேச ஆரம்பித்தப்போ தான் நான் ஜியா கிட்டே, என் பெரிய பொண்ணுக்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி ஆல்ரெடி 10th grade ஆயாச்சு, இனியாச்சும் நீ என்ன பண்ணணுன்றதை கம்ப்ளீட்டாக டிசைட் பண்ணலன்னா கூட அட்லீஸ்ட் 1 step க்ளோஸராக போயிட்டு என்ன தான் நீ பண்ணணும் அப்படின்றத நீ கொஞ்சம் முடிவு பண்ணு. அட்லீஸ்ட் டேக் ஸ்டெப்ஸ் டுவர்ட்ஸ் இட். அதாவது நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸோட குழந்தைங்கெல்லாம், காலேஜ் படிக்கிறவங்க, வேலைக்கு போகிறவங்க கிட்டலாம் கொஞ்சம் பேசி பாரு என்ன பண்ணலாம் அப்படின்னு. ஏன்னா அவள் எப்போ பார்த்தாலும் ஃபீல் பண்ணுறா, இன்னும் நான் எதுவுமே டிசைட் பண்ணலை என்ன பண்ணணும்னு. என் கிளாஸில் இருக்கிற நிறைய குழந்தைங்க ஆல்ரெடி என்ன ஆகணும் வாழ்க்கையில் நல்லா முடிவு பண்ணி வச்சுருக்காங்கன்னு. ஆனால் எனக்கு அவ்வளோ அவசரம்லாம் இல்லை. பட் ஆல்வேஸ் 1 step க்ளோசர் டு வாட் யூ வாண்ட் டு பீன்றது ஒரு நல்ல விஷயம் தானே. என் சின்ன பொண்ணு ஆர்டர் பண்ணது கலிஃபோர்னியா ரோல். அதுவும் ஒரு சூஷி தான். என் பெரிய பொண்ணு ஒரு ஸ்பைசியான சூஷி ஆர்டர் பண்ணா. ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு முடித்த உடனே இந்த ஃபார்ச்சூன் குக்கீஸ் கொடுப்பாங்கல்ல ஏஷியன் ரெஸ்டாரண்ட்ஸில், அது வந்துச்சு. ஸோ 3 பேரும் பிரிச்சுட்டு என்னென்ன இருந்துச்சுன்னு படித்தோம். இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அதுவும். அதுக்கப்புறம் இப்போவே பிளான் பண்ணிட்டாங்க அடுத்தது எங்கே போகணுன்னு. செஃபோராவுக்கு கூட்டிகிட்டு போக சொல்லியிருக்காங்க. ஸோ செஃபோராவுக்கு போயிட்டு ஒரு 2-3 ஐட்டம் லிஸ்ட் போட்டு வச்சுருக்காங்க வாங்குறதுக்கு. அதை வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போகிறோம். என் சின்ன பொண்ணோட ஃபார்ச்சூன் குக்கியில் இருந்தது ஏதோ சர்ப்ரைஸ் ட்ரிப் வரப்போகுது அப்படின்னு. இனி அடுத்தது என் டர்ன். நான் தான் ஓப்பன் பண்ண போகிறேன். என்னோடதில் என்ன வந்துச்சுன்னா, அ நியூ க்ரியேட்டிவ் ப்ராஜெக்ட் வில் லீட் டு வெல்த்ன்னு போட்டிருந்துச்சு. என்ன ப்ராஜெக்டோ யாருக்கு தெரியும். அதுக்கப்புறம் என் பெரிய பொண்ணுது வந்து கரேஜ் வில் ஹெல்ப் யூ டேக் த நெக்ஸ்ட் பிக் ஸ்டெப்புன்னு வந்துருந்துச்சு. எனிவே சாப்பிட்டெல்லாம் முடிச்சாச்சு. நீ அடுத்தது செஃபோராக்கு போய் கொஞ்சம் காசை செலவு பண்ணிவிட்டு அப்புறமா வீட்டுக்கு போவோமா. வெளியே இன்றைக்கி ஆக்சுவலி வெதர் ரொம்ப நல்லாயிருக்கு. வெளியே வாக்கிங் எல்லாம் போகிறதுக்கு வெரி வெரி நைஸ் வெதர். எனிவேஸ் அடுத்தது செஃபோராவில் 3 ஐட்டம் தாங்க. ரொம்ப ப்ரௌஸ் பண்ண ஆரம்பித்தோன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் கண்டதெல்லாம் வாங்கிட்டு வருவோம். அப்புறம் ஒரு கில்ட் ட்ரிப் ஆகிடும். உள்ளே போகும்போதே 2 பேருக்கும் அலவன்ஸ் கொடுத்துட்டேன். ஒரு ஆளுக்கு $15, இன்னொரு ஆளுக்கு $20. இதுக்கு மேலே எதுவும் வாங்கக்கூடாதுன்னு. ஏன்னா உள்ளே போய் பார்க்க ஆரம்பித்தோன்னு வைங்களேன், அவ்வளோதான். அதனால் உள்ளே போனோமா, சாம்பிளில் 2-3 ஐட்டம் ட்ரை பண்ணோமா. நான் வந்து ஒரு ஃபவுண்டேஷன் ட்ரை பண்ணேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. இதோட பிராண்ட் வந்து ரேர் பியூட்டி. நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த பிராண்ட், பட் தீர்ந்து போச்சு. வாங்கலாமா வேண்டாவான்னு யோசித்தேன். இல்லை இப்போ அவசரம் இல்லவே இல்லை. அதனால் எதுக்கு போனோமோ அதை மட்டும் வாங்கிட்டு வாங்க அப்படின்ட்டு 2 குழந்தைங்களும் எதுவும் வாங்கலை. எனக்கு மட்டும் ஆர்டினரி பிராண்டோட 2 ப்ராடக்ட் வாங்கிட்டு, சீரம் மாதிரி இருக்கிற ப்ராடக்டை வாங்கிட்டு இந்த டேவை இப்படி தான் ஃபினிஷ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.